நாராயணாய. ஓம் குருவே சரணம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. திருப்பாவை பாசுரம் 24வது. அன்று இவ்வுலகம் மலந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை தினசரியே படிக்க வேண்டிய ஒரு நூலுங்க. அதாவது என்னென்னா, அதில் இந்த பாடல் குறிப்பாக இந்த பாசுரம் ஒரு ஒரு சாதகராக இருக்கிறவங்க, இல்லை இறை உணர்வோடையே நாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தினசரி பாராயணம் பண்ணலாம். ஏன்னா இதில் ஆண்டாள் யார் யாரை சொல்கிறாங்க பாருங்கள். நீ வாமனனா இந்த உலகத்தையும் காலால் அளந்த, ராமரா இலங்கை வேந்தனை நீ ஜெயிச்ச, அது மட்டும் இல்லாமல் நான் பல அரக்கர்கள் உன்னை கொல்றதுக்கு வந்தாங்க. எப்படி சக்கர வடிவில் வந்தாங்க, நிறைய நிறைய உருவங்களில் வந்தாங்க. கொக்கு மாதிரி வந்தாங்க, பாம்பு மாதிரி வந்தாங்க, அரக்கி மாதிரி பால் கொடுக்க வந்தாங்க. எவ்வளோ பேரை நீ வீழ்த்தி இருக்க. அதுவும் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக நீ வீழ்த்திட்ட அவங்களெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மக்களுக்கு ரொம்ப ஒரு வாட்டி இந்திரன் உன்னை மக்களெல்லாம் வாட்டி எடுக்கிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிசை கொடுக்கலன்ட்டு, மரியாதையை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்றதுனால அப்போ இந்திரன் மழை பொழிகிறான். அப்போ நீ தான் எங்களை கோவர்தன மலையை தூக்கி எங்களை காப்பாற்றின. அதாவது உனக்கு மக்களுடைய கஷ்டத்தை போக்குறது ரொம்ப அனாவசியம். ஆனால் இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் அந்த படைப்பில் நீயே தான் கஷ்டத்தையும் கொடுக்குற. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியெடுக்க வேணும் நீ தான் அப்படின்றத நாங்களுக்கு தெரியுது. உன்னுடைய நான் கதைகள்லாம் படிக்கிறதுலேருந்தே தெரியுது. நீ தான் இதற்கு விடுகதைக்கு நீ தான் விடையாகவும் இருக்கிற, நீ தான் வினாவும் இருக்க, நீ தான் விடையாகவும் இருக்கிற. அதனால் நீ தான் எங்களுக்கு உன்னை நாங்கள் அறிந்து கொண்டு உனக்கு சேவகம் செய்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்றத சொல்கிறாங்க. இதை ஆண்டாள் தான் படித்த புராணங்கள்ல இருந்தும் கதைகள்ல இருந்தும் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இதை வள்ளுவரும் அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, உன்னோட அருள் தான் இங்கே வேணுன்றதை ஆண்டாள் சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத முதல்ல 10 குறள்லேயே சொல்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் தான்ப்பா எல்லாமா இருக்கிறார் அப்படின்றதான் முதல் குறள். 2வது குறள் என்ன, அவரை அறிந்துக்கிறது தான் கல்விக்கு அழகுன்றார். கல்வியுடைய முடிவே, ஆரம்பம் முடிவே நீ இறைவன் தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை போற்றி அதற்கு இசைந்து வேலை செய்தால் தான் உன்னுடைய எந்த தொழிலாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். அதாவது முதல் குறளில் ஆதி பகவன் சொல்கிறார், அவர் தான் அனைத்தாகவும் இருக்கிறார்ன்றதை சொல்கிறார். 2வது குறள் என்ன சொல்கிறார், மலர்மிசை ஏகினான்னு சொல்கிறாரு. கற்றதனால் ஆய பயனன்கொள். என்ன படித்து என்ன பிரயோஜனம், அந்த தத்துவத்தை உள்ளே வாங்கலைன்னா, அதற்கு நீ அதை நீ போற்றலைன்னா, அதை ரசிக்க தெரியலைன்னா என்ன, உன்னுடைய கல்விக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, விருப்பு வெறுப்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் போகணுன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாதவர்ப்பா இறைவன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் எந்த ஒரு விஷயங்களுக்கும் மயங்கி போகிறவர் கிடையாதுப்பா. நமக்கு என்ன ஆகும், நல்ல வாசனைகள் கேட்டால், நல்ல மியூசிக் கேட்டால், நல்ல கண்ணுகளுக்கு இனிமையாக இருக்கிறத பார்த்தா நாம் உடனே அதுக்கு மயங்கிடும். ஆனால் அவர் எந்தத்துக்கும் மயக்கம் இல்லாதவர். அதனால தான் சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், தன்னுடைய இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் இருப்பார். ஸ்வமீனா, சுவாமின்றதுடைய பொருள் என்னென்னா, தன்னுடைய வசத்தில் உள்ளவர், தான் அதற்கு அடிமையானவர் இல்லை, தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறவர் தான் சுவாமியினுடைய அர்த்தம். அது சமஸ்கிருதத்தில் சுவாமின்றதுடைய அர்த்தம் என்ன, தன் வசத்தில் வைத்திருப்பவர்ன்றது அது அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா நற்குணங்களும் உடையவர், அவருக்கு நிகராக யாரும் கிடையாது, கோளில் பொறியில் குணமிலவே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தனக்கு உவமை இல்லாதான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ ஆண்டாள் எப்படி சொன்னாங்க, நீ இவ்வளோ விஷயங்களை நீ இவ்வளோ பேரை ஜெயிச்சிருக்கின்ற மாதிரி இதெல்லாம் வள்ளுவர் கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு கூடிய இலக்கணங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறார், அராழி அந்தரன், நீ தான்ப்பா எல்லா தர்மத்துக்கு எல்லா புருஷார்த்தத்துக்கும் நீ தான் தலைவன், அறம் பொருள் இன்பம் வீடுக்கு நீ தான் தலைவன்.
அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், மனிதனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எது நல்லது எது கெட்டது தெரியாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெரியாது. வாழ்க்கைன்றதே அவனுக்கு ஒரு பெரிய விடுகதை தான். அவன் வந்து இன்பம்னு உள்ளே போயிட்டு அப்புறம் துன்பப்படுவான். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆசைப்பட்டு ஏதோ ஒரு 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 அவன் வந்து என்ன பண்ணுவான், காதல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த காதல் பண்ண பெண்கிட்டே போய் சண்டை போட்டுட்டு இருப்பான் கடைசி காலத்தில். அதே மாதிரி தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணத்தில் பின்னாடி சண்டை நடக்குது. இங்கே என்ன விஷயம்னா, இது எதற்காக சொல்கிறோன்னா, இதை வந்து அதை நாம் இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல வரல. விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மக்கள் இன்பம்னு பிடிக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு துன்பம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. எதெல்லாம் இன்பம்னு பிடிக்கிறானோ அதில் துன்பம் கலந்துருக்கு. அப்போ துன்பமே கலவாத இன்பம் எங்கே இருக்குன்றதை மனிதன் கண்டுபிடிக்கணும். அதற்காக இறைவனை நாடி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம அருட்செல்வம் சொல்கிறோம். புரிதா இல்லைங்களா? அதனால தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியாரு கண்ணும் உளன்றார் வள்ளுவர். அருட்செல்வம்னு ஒன்று இருக்குப்பா, அதை கண்டுபிடிப்பா அப்படின்றார். உங்ககிட்ட ஒரு சிறப்பான அறிவு இருக்குப்பா, அதை கண்டுபிடின்றார். அதே மாதிரி இன்னொரு குறள் என்ன சொன்னார், நம்ம போன பாசுரத்திலே பார்த்தோம். அருட்செல்லம் ஒரு நிமிஷம் போன பாசுரத்திலே நம்ம பார்த்தோம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு சொல்கிறார். உயிர்களிடத்தில் கருணையுள்ள மனமுடையவர்கள் இருள் நிறைந்த துன்ப நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அப்படின்னா என்ன விஷயம்னா, நாம் அந்த அருளை பெறணும். நமக்கு பொருள் மட்டும் முக்கியம் இல்லை, பொருளும் தேவை அன்றாட வாழ்க்கையில், அருளையும் நாம் பெறணும். அதற்கு இந்த மாதிரி பாசுரங்கள் வந்து இறைவனுடைய குணங்களை, இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய குணங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். இதை வள்ளுவனும் செய்கிறான், இதை ஆண்டாளும் செய்கிறாள், இதை பாரதியாரும் செய்கிறார், இதை கிருஷ்ணரும் பகவத்கீதையிலே உரைக்கிறார். இதெல்லாமே நமக்கு வந்து சான்றுகள். புரியுதா இல்லைங்களா? இதை நாம் எதற்காக உள்கொண்டு வரணும்னா, நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, நாம் வந்து வலிமை மிக்கவர்களாக மாறுறதுக்காக, நாம் சமுதாயத்தில் தர்மத்திலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்குவதற்காக அந்த தத்துவங்கள் தேவை. இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்தவே மாட்டாருங்க. அவர் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். நம்ம கிட்ட தான் இறை தத்துவம் வெளிப்படணும். நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுறது தான் அது. அப்படி வெளிப்பட்டவர்கள் தான் ஆதிசங்கரர், ராமானுஜர், அப்புறம் விவேகானந்தர் போன்ற பெரிய பெரிய மகான்கள், சுவாமி சிவானந்தர், இந்த மாதிரிலாம் நிறைய மகான்கள் வந்து இந்த மாதிரி அதாவது என்ன விஷயம்னா, இறை தத்துவம் வந்து இப்போ வந்து அடுத்தது கல்கிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி கிடையாதுங்க. அவதாரம்ன்றது வந்து நம்ம கிட்ட இருந்து தான் இறை தத்துவம் மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்ட்ன்றது தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாம் இந்த வருஷத்துலேயே. அந்த மேனிஃபெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், த கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் தி டிவினிட்டின்றார். எல்லாமே இறை தத்துவம் தான் எல்லாமா இருக்குது. அந்த இறை தத்துவத்தை உன்னிடம் இருந்து வெளிப்படுத்துகிறாயா, அது உன்னிடம் இருந்து வெளிர்கிறதா, உன்னிடம் இருந்து அது ஜொலிக்கிறதா, இல்லை அது பிரதிபலிக்கிறதா அப்படின்றது தான். அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறதோ அதுதான் அங்கே மகிமை. அதுதான் ஆண்டாள் கிட்ட இங்கே பிரதிபலிக்குது, வள்ளுவர்கிட்ட பிரதிபலிக்கிறது. அது நான் கற்றுக்கொண்டதனால், அது என்னிடமிருந்தும் குருவனுடைய அருளால், மற்ற உங்களை போன்ற நல் மனிதர்களின் அருளால் இது என்னிடமிருந்து பிரதிபலிக்கிறது. அந்த விஷயங்களை, இந்த பாசுரத்தை நாம் இதை வந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னா, இது நம்மகிட்டையும் வரும்ன்றது தான் இந்த விஷயம். இதை எல்லாருமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் இதை பிரார்த்தித்து வந்தால் நாமும் வலிமை மிக்கவர்களாக, நாம் ஆனந்தமாக, அமைதியாக இறை தத்துவோடு லயித்திருக்கலாம். இதுதாங்க விஷயம். மேலும் பாசுரங்களை விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.